நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகளும் தற்போது நடைபெற்று விட்டது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கும், நம்மளுடைய குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், அதேபோல் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் வந்துட்டார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் இனிமே நிகழப்போகிறது. கடந்த காலங்களில் சனி பகவானும் சரி, நம்மளுடைய ராகு கேது பகவானும் சரி, உங்களுக்கு என்னென்ன சில மன அழுத்தங்களை கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம், அதே போல் குரு பயிற்சி வீடியோவும் போட்டிருக்கோம், ராகுகேது பயிற்சி வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ன விஷயங்கள் நடக்க போது, இன்ன விஷயங்களை பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை முதலில் பார்க்குறவங்க கட்டாயமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட பதிவுகள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ளாமல் உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர, 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் மற்றும் ராகுகேது பகவான், அதேபோல் குரு பகவான் மாற்றங்கள் மூலமாக என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது. அதாவது ஒரு கிரகம் மாற்றமானாலே ஒரு 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 நல்ல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ இப்போ இந்த 3 கிரகங்களுமே இந்த மே மாதம் எண்டுக்கு அப்புறம் மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. சனி பகவான் ஃபஸ்ட்டு பயிற்சியானார், அதுக்கடுத்து குரு பகவான் பயிற்சியானார். அவர் ஆன செகண்ட் 4 நாள்லேயே யார், நம்முடைய ராகுகேது பகவானும் பயிற்சி ஆகிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த ஒரு 1.5 வருஷமாக, அதுவும் 1 வருஷமாக தன்னுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வர முடியாமல், தன்னுடைய உண்மை தன்மையை வெளியே கொண்டு வர முடியாமல், தன்னுடைய வேலை திறமையை வெளியே கொண்டு வர முடியாமல், எல்லா விஷயத்திலும் போராட்டத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு, எப்படா நமக்கான அங்கீகாரம் வரும், நம்ம பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கோமே, வாழ்க்கை பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்து தான் இப்போ பல பேர் ஒரு முன்னேற்றமான பாதையை போயிருக்காங்களே, நம்ம ஒரு ஆசிரியராக, ஒரு நல்ல நண்பனாக, நல்ல உறவினராக இருந்தும் கூட நம்மளை மட்டும் ஏன் கஷ்டப்படுத்துனாங்க அப்படிங்கிற எண்ணத்துடன் இருக்கின்ற நம்மளுடைய அன்பார்ந்த தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகுது. நீங்கள் நினச்ச விஷயத்தை இனிமே செய்து முடிப்பீங்கிறது உண்மை. வேலையில் இடமாற்றம் வேணுமா வாங்கிக்கோ, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணுமா வாங்கிக்கோ, கடன் இல்லாத வாழ்க்கை வேணுமா வாங்கிக்கோ அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானை கொடுக்க போகிறார். உங்களுடைய முயற்சிகள் உள்ள தடைகள் எல்லாம் விலக போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்தனால பல விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்டீங்க. ஒரு என்ன சொல்கிறேன்னா, எல்லா விஷயம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் முயற்சி எடுத்தீங்களோ அத்தனை விஷயத்திலுமே உங்களுக்கு போராட்டம், கவலை, கஷ்டம்தான் இருந்துச்சு. அப்போ முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேனப்பா, வேண்டாம்ப்பா, நடக்கிறது நடக்கட்டும், போட்டு போ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொடுத்து நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரக நிலைகள் கொடுக்கின்றன. நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு முயற்சியில் வெற்றி உண்டு. உங்களுடைய இளைய சகோதரனுக்கு மாற்றம் உண்டு. உங்களுடைய இளைய சகோதரிக்கு முன்னேற்றம் உண்டு. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இனிமே ஸ்கில் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படிங்கிற பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்குள்ளே வந்துட்டார். அப்போ 9ஆம் இடத்துல கேது வந்துட்டார். அப்போ தொழிலில் உள்ள பிரச்சனை விலக போகுது. உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்கறதுனால தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு. தொழிலை விட்டுட்டு வெளியே வந்துடலாமா, தொழிலே பண்ணாமல் நிம்மதியாக இருந்துருவோமா, எவ்வளோ பண்ணாலும் லாபம் வர மாட்டேங்கி முதலீடு, அதாவது இதை முதலீடுன்னு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கடன் வாங்கியும் போட்டு பார்த்துட்டோம், ஆனால் அதுக்கான விடை கிடைக்கலையே அப்படிங்கிற கவலையுடன் இருந்து வந்த நம்மளுடைய அன்பார்ந்த தனுசு ராசிக்கு லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புண்டு. புதிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொழிலை துவங்கி அந்த தொழிலில் வெற்றி கிடைப்பதற்கான பாக்கியமும் வெற்றியும் உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானை கொடுக்க போகிறார். ராகு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ராகு உபசய ஜானத்தில் அமையலாம். ஜெயஸ்தானத்தில் அமைவது மாற்றம் உண்டு. ஏன்னா ராகுக்கும் கேதுக்கும் சனி பகவானுக்கும் அந்த செயல்பாடு உண்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ராகு பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய ஆசை அதிகரிக்கும். உங்களுடைய சிறிய முயற்சி பெரிய முயற்சி ஆகும். ஆனால் அது வெற்றி பெறுமானால் குரு பகவான் பார்வை மூலமாக உறுதியாக வெற்றி பெறும். இப்போ வரையும் சின்ன விஷயத்தில் முடியாதுங்கிற வார்த்தை இருந்த நிலை மாறி எல்லா விஷயங்களும் பெரிய விஷயமா இருந்தாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் செயல்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை குரு பகவானும் கொடுக்க போகிறார், சனி பகவான் கொடுக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது 4ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால மேக்சிமம் புதிய வீடு கட்டுறீங்களா, கவனமாக வீடு கட்டுங்க. வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட்டுங்க. வாஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை விஷயங்களை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா பஞ்சபூதங்களின் சக்தி வேணும். ஸோ அந்த பஞ்சபூதத்தின் அமைப்பு தான் ஒரு வீடு. அப்போ வீடு கட்டும்பொழுது வாஸ்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எவ்வளோ நல்ல தசாபுத்திகள் ஓடினாலும் வாஸ்து சரியில்லை என்றால் வாழ்க்கை தடுமாற்றமே என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ வாஸ்து படி வீடு கட்டுறதாக இருந்தால் கட்டுங்க. இல்லை ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும் பழைய வீடே வாங்குறதா இருந்தாலும் வாஸ்து ரீதியாக பர்ஃபெக்டாக இருக்கா, ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு போகலாமாங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வாங்கினீங்கன்னா நல்லது. அதே போல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. யாராவது உங்களை கடன் வாங்கிக்கோங்க, இந்த கடன் வாங்கினீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம், அந்த கடன் வாங்கினா இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம். இல்லை அதிகமாக உங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க ரெடியாக இருக்கும்னு சொல்லி வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வான்றது, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா சில நேரங்களில் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துருங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ குரு பார்வை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தனுசு ராசிக்கு கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், ஏமாற்றங்கள் எல்லாம் விலகி வெற்றிகரமான சூழ்நிலைகளை சந்தித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக உங்களுக்கு கிரகங்கள், இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கறதுனால பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. ஏன்னா இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் டோட்டலாகவே மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடலாமா, மிகப்பெரிய ஒரு ஜாமவான் ஆகிடலாமா, இல்லை வாழ்க்கையில் டோட்டலாகவே அவுட் ஆகிடுவோமா, ஒரு நல்ல நிலைமையில் இருந்த நம்ம டோட்டலாகவே அவுட் ஆகிடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையே இல்லை. உண்மையான விஷயம் என்னென்னா, இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெறும் 20% தான் ஒரு லைஃப் சேஞ்ச் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற, அதாவது சிறிது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள், தசாபுத்தி, உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் உங்களுடைய தசாபுத்தி கிரகங்களுடைய பாவக அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும், எப்பொழுது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையும், நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், இல்லை வழிபாடு பண்ணியும் மாற்றம் ஏற்படுத்த முடியல, என்ன பரிகாரங்கள் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விவரங்கள் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் 70% நிர்ணயம் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை.
ஸோ நீங்கள் இதுக்கு பயப்படாமல் நிதானமாக உங்களுடைய வாழ்க்கையை கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள் கவனம்னு சொல்கிறோமோ அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். சரி, இப்போ 20% இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம், அதிகப்படியான கேள்விகள் இருக்கலாம். ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணுறது மேக்ஸிமம் எடுக்கலைன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் SMS அனுப்புங்க. ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ஜாதகம் பார்க்குறதுக்கான நேரம் அப்பாயின்மெண்ட் ஒதுக்கப்படும். ஸோ அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதக ரீதியான அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகம் நீங்கள் கொடுத்தோன்னே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், என்ன நடக்க போகுதுங்கிறத மிக துல்லியமாக கணிக்கிட என்னால் முடியுங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ சிறந்த ஆசிரியர்கள், அதாவது நானும் கிளாஸ் இருக்கிறேன், அதே போல் நம்ம சார்ந்த இன்னும் சிறந்த ஆசிரியர்கள் மூலமாக ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்குது. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்தே அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை அடுத்து முதுநிலை சம்மந்தப்பட்ட ஜோதிட வகுப்புகள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் மூலமாக எடுக்கிறோம். ஸோ உங்கள் வீட்டிலேருந்தே கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ அதன் சம்மந்தப்பட்ட விவரங்கள் தெரிஞ்சுக்கிறாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பி போட்டிங்கன்னா, ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கேன்னு சொல்லி போட்டிங்கன்னா அதற்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பப்படும். ஸோ அடுத்த வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஓகேவா? இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக என்னை பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.